ஹாய், டுடே நான் என்ன பண்ண போகிறேன்னா சக்கை கறி வந்து கன்னியாகுமரி ரொம்பவே ஃபேமஸ். அதாவது பலாக்காய் தான் நாங்கள் சக்கைன்னு சொல்லுவோம். நான் பிஞ்சு பலாக்காய் கிடச்சிருக்கு. நான் கட் பண்ணும்போது நைஃப்பில் வந்து கையில் ஃபுல்லாகவே எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா பால் வடியும். இந்த பால் காஞ்சிச்சுன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். கத்தியால் வேறு ஒரு காயை கட் பண்ணவே முடியாது. ஸோ நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இதுக்கு நான் நல்லா தொடச்சிக்கணும். இல்லை தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கீழே நியூஸ் பேப்பர் கூட வச்சுக்கலாம் கட் பண்ணும்போது. இப்போ நான் சீவி எடுத்துக்கிறேன். தோல் சீவும் போது கூட அந்த பால் நல்லாவே வடிஞ்சிட்டு தாங்க இருந்துச்சு. இது நான் அடிக்கடி வந்து டிஷ்யூ பேப்பரால் நான் தொடச்சி வச்சுட்டே இருந்தேன். என்னோடய பையன் கூட அம்மா ஜூஸ் அம்மா அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா இது ஜூஸ் கிடையாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லி விலக்கி விட்டேன். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லாவே கழுவிக்கிட்டு நான் கட் பண்ணும்போது சென்டரில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அது தேவையில்லை, அதை நம்ம எடுத்துட்டு நான் வந்து ஒவ்வொன்றா குட்டி குட்டியாக நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக வெட்டி எடுத்த உடனே தண்ணியில் போட்டு இன்னும் நல்லா கழுவிக்கிட்டேன். அந்த பால் அந்த இது இருக்கவே கூடாது. ஸோ நல்லா கழுவிட்டேன். நான் கட்டிங் போர்டு நைஃபெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். ஏன்னா ஒட்டி பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா கழுவுனதுக்கப்புறம் குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லாவே வந்து விசில் வச்சுக்கலாம், ஒரு 3 விசில். அப்புறம் தேங்காய், சோம்பு, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து பெப்பர், பூண்டு போட்டு நல்லா நர அரைச்சிக்கலாம். இப்போ வெந்துருச்சு. அரைச்ச விழுதை நான் வந்து அதிலோட போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன், நீங்கள் பார்த்து ஊற்றுங்க. இந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். நான் குக்கர்லேயே பண்ணிக்கிட்டேன். நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு, மிளகாய், காஞ்ச மிளகாய் ப்ளஸ் கருவேப்பிலை நிறையவே போடுங்க, நல்லா வாசம் அடிக்கும். போட்டு நான் கிண்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். உண்மையாகவே இது சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அப்படியே நான் வந்து என்னோடய அம்மா ஸ்டைல் நான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது கன்னியாகுமரியில் நான் அடிக்கடி நான் சாப்பிடுவேங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.